நாங்க வந்து ரொம்ப வருஷமா இந்த ஊர்ல தான் இருக்கிறோம். ஆனா, நாங்க நகைத்தொழில்ல இருக்கிறதுனால, இதுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு இது தேவைப்படுது. என்னதான் நாங்க ஃபேமிலி பிசினஸா இருந்தாலுமே, செடாய் அப்படிங்கிற ஒரு கிரெடிபிலிட்டி வந்து எங்களுக்கு ரொம்ப இன்கிரீஸ் பண்ணுது. விசிபிலிட்டி முன்னாடியும் இருந்திருக்கு. பட் இப்போ இருக்கிற விசிபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியான ஒரு ரீச் கிடைக்குது. ஸோ விசிபிலிட்டி பிளஸ் கிரெடிபிலிட்டி வந்து எங்களுக்கு தொழிலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சார் ஆக்சுவலி சொல்லணும்னா ஸ்டெடாய்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூல் கோயிங் கிட் 17 இயர்ஸ் ஸ்கூல் கோயிங் கிட்ட ஒரு நார்மல் ஸ்டூடெண்டாக இருந்தேன். ஒரு நாள் ஆர்டி சார் வந்து நீ பேசு இன்னும் கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. வந்தேன், பேசினேன். இப்போ நான் இப்போ ஒரு நியூ வெர்ஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நிறைய பேர் என் கூட பேசுறாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. அதனால இப்போ எனக்கு எங்க பிசினஸ் நிறைய எக்ஸ்போஷரும் வருது. அதனால இப்போ பிசினஸ் நிறைய growth நம்மளுக்கு வருது. அளவே கிடையாது சார். அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ். நம்ம ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம தென்காசியில சும்மா சாதாரணமா இருந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த செடாய் வந்து தென்காசியில எங்களுக்கு ஏற்பட்டு கொடுத்துச்சு சார். இதுக்கு முன்னாடி நம்ம பிசினஸ் பண்றோம். நமக்கு ஒரு குறைஞ்ச அளவு விசிபிலிட்டி தான் இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய விசிபிலிட்டி, பெரிய ஒரு ஒரு வாய்ப்புகளை நமக்கு கொடுத்துட்டே இருக்கு சார். செடாயில உள்ள உறுப்பினர்களும் கொடுத்துட்டு இருக்காங்க. செடாயில இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கு சார். நான் வந்து செடாய் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி வந்து நான் மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் ஒரு கம்பெனியாக நான் ஏறி இறங்கணும். நான் அந்த ஏறி இறங்குறது வந்து ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனி தான் நான் போய் ஏறி இறங்க முடியும். அதுவும் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நான் அவங்கள பார்க்கணும், இவங்கள போய் ஸ்கிப் பண்ணுவாங்க. பட் நான் செடாய் வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எலைட்ஸ் கான்டாக்ட்ஸ் கிடைக்குது. ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் வந்து எனக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் கொடுங்க அப்படின்னு போட்டி மேலே போட்டி பண்ணி எனக்கு வந்து பிஸ்னஸ் கொடுக்குறாங்க. அந்த பிஸ்னஸே என்னால் பண்ண முடியல. அது மூலிமா என்னோட பேங்க்ல இருக்கிற நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுதான் நான் சொல்லுவேன்.